ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங். காலையில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:30 ஆச்சு. ஸோ பாப்பாவுக்கு இப்போ தான் நான் வந்து கீழே கொண்டு போய் ட்ராப் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை, சாம்பார், சட்னி தாங்க. ஸோ மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பருப்பு சாதம் வச்சு அனுப்பிட்டேன். ஸோ பருப்பு சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். நான் அதை வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பருப்பு சாதத்தை ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். டக்குன்னு செய்யக்கூடிய சாதம்னா பருப்பு சாதம். நான் அடிக்கடி பருப்பு சாதம் ரெடி பண்ணிடுவேன். அதில் கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றி வச்சிட்டோன்னு வைங்களேன், மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லா பலபலன்னு நல்லாயிருக்கும். ஸோ நெய் அதிகமாக ஊற்றிட்டு பருப்பு சாதம் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம எது ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ செம்மையாக இருக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு பொதுவாக பையனுக்கும் பொண்ணுக்கும் பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அடிக்கடி அதை செஞ்சுருவேன். மார்னிங் டிஃபனுக்கு தோசை ஊற்றி கொடுத்த பாப்பாவுக்கு இன்னும் ஒரு 2 தோசைக்கு மாவு இருக்கும், அவ்வளோதான். மதியானத்துக்கு சாம்பார் கொஞ்சம் இருக்குது, நேற்று வச்ச சாம்பாரே இருக்குது. அதை வச்சு எனக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் ஒரு டம்ளர் போட்டேன்னா முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனும் சரி லஞ்சும் சரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப ஹெவியாக எதுவுமே செய்யலை. ஸோ பருப்பு சாதமே ரெடி பண்ணி பாப்பாக்கு அனுப்பிட்டேன். தோசை போட்டு கொடுத்தா சாப்பிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை பார்த்திங்கன்னா வீடை கூட்டி துடைக்கணும். நிறைய வேலை இருக்குது. துணி வந்து நேற்று வாஷ் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ரெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு போயிருந்தோம். அப்போ வந்து போயிட்டு பச்சை பாஸ் போயிருந்தேன். சார் கொஞ்சம் டைம் இருக்கேன்னு. ஸோ இந்த டெய்லி வியர்க்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கலான்னு போயிருந்தேன். ஸோ இந்த டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் போகும்போது டெய்லி வியர் பண்ணுற மாதிரி ஏதாவது சிம்பிளாக ஏதாவது ட்ரெஸ் கிடைக்குதா ஆஃபர்லன்னு போய் பார்த்தேன். ஸோ இந்த சுடி மேலே டாப் போட்டு ஆஃபரில் நிறைய போட்டிருந்தாங்க. நிறைய கலர்ஸ், நிறைய டிசைன் போட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த மாதிரி 3 டாப் எடுத்தேங்க. ஒன்று பிங்க்கு, ஒன்று ஒரு மாதிரி ப்ரௌனு, ஒன்று வந்து ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் எடுத்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. காட்டன் வந்து இது காட்டன், பியூர் காட்டனு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 245 rupees தாங்க. சூப்பராக இருக்குது, வர்த்து, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் எடுத்தேன். நான் வந்து சைஸ் வந்து எனக்கு லார்ஜ் எனக்கு வாங்கி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், 44 வாங்கி லைட்டாக 2 பக்கம் 2 பிடிச்சிட்டேன். இந்த 3க்கும் அங்கேயே பச்சை பஸ் டவுனில் டெய்லர் கடை இருக்குல்ல, அங்கேயே கொடுத்து டக் பிடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் நல்லா இருக்குங்க. நல்லா இதுக்கு வந்து ஒரு க்ரீம் கலரில் பேண்ட்டு, அதாவது சந்தன கலரில் பேண்ட்டு லெகின்ஸ் மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் 3 எடுத்தேன். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நேற்று அங்கேயே கையோடு தைச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வேலை பார்த்திங்கன்னா கம்மி தாங்க. பாப்பாவும் அனுப்பிட்டேன். வீடை கூட்டி துடைக்கணும், பாத்திரம் கழுவணும். வேறு வேலை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, அதை வந்து கொஞ்சம் மெதுவாக பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் இப்படி தாங்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.